பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் சந்தோஷம். நாம் ஏற்கனவே கடந்த வீடியோவில் சங்கீதம் 121 1-2 வசனங்களை பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து 3 மற்றும் 4ஆம் வசனத்தை நாம் தொடர்ந்து வாசித்து தியானிப்போம். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஏற்கனவே கடந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பிரயாணப்பட்டு போகிற பொழுது பாடின ஒரு சங்கீதம் இது. இப்போது பிரயாணப்பட்டு போகிறாங்க. முதல் 2 வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, தேவன் உதவி செய்கிறவராகவே இருக்கிறார். அவரிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும். எப்போ வரும் அப்படின்னா, நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார். பிரயாணத்தின் போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தாறுமாறான பாதைகள் நிறைந்த ஒரு பிரயாணம் இது. அப்போ அந்த தாறுமாறான பாதைகளின் வழியாய் நாம் போகும்போது கால் இடறி விழுந்து சேதம் அடைய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். புரியுதா நான் சொல்றது? அப்போ கால் இடறி விழுந்து சேதம் அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் நமக்கு கிடைத்த வாக்குத்தத்தமோ என்னவென்றால், 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் காலை தள்ளாட ஒட்டார். அப்போது ஒரு கேள்வி நம்ம கேட்கணும், யாருடைய காலை தேவன் தள்ளாட விட மாட்டார் அப்படின்னா, எல்லாருடைய காலையும் தள்ளாட விடாமல் பாதுகாப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா, தேவனுடைய உதவியை மட்டும் நாடுகிற நபர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். புரியுதா நான் சொல்றது? அப்போ யாரெல்லாம் தங்களுடைய கண்களை வானத்துக்கு நேராக, தேவனிடத்திற்கு நேராக ஏறெடுக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, உன் காலை தள்ளாட விட மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தை தான். காரணம், நம்முடைய பிரயாணத்தில் அவர் தன்னுடைய கண்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா விழித்து நம்மை எப்பொழுதும் பாதுகாத்து வழி நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். 4ஆம் வசனத்தில் சொல்றதை நாம் கவனிப்போம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நிறைய நேரத்தில் இது ரெண்டுமே ஒரே விஷயம் போல இருக்கலாம். ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கிறப்போ நெய்தர் ஸ்லம்பர் நார் ஸ்லீப் அப்படின்னு இருக்கு. அப்போ உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அது ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. நம்ம தினமும் நைட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா படுத்து தூங்குறோம். தூங்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா படுத்து தூங்குறோம். இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்போம், இல்லை கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ்டாக உட்கார்றப்போ டயர்டாகி சோர்ந்து போய் அப்படியே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண் அசந்து அப்படியே கொஞ்சம் தூங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது தேவன் அப்படி கூட என்ன பண்ண மாட்டாராம், கொஞ்சம் அப்படியே சோர்வடைந்து கூட கண்களை என்ன பண்ண மாட்டாராம், மூட மாட்டாராம். ஒரு இமை பொழுதும் கண்களை மூடாமல் நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. படுத்தும் தூங்க மாட்டார், தப்பி தவறி கூட கண்களை என்ன பண்ண மாட்டார், சோர்ந்து போயும் மூட மாட்டார். நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே எல்லாவற்றையும் படைத்த தேவனுடைய உதவியை நாம் நாடும் போது, 1ஆம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்த்தபடி அவருடைய உதவியை நாம் நாடும் பொழுது தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். இந்த 3 மற்றும் 4ஆம் வசனத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, அவரிடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு வரும். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஒரு இமை பொழுதும் கண்மூடாமல் நம்மை பாதுகாத்து நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். யாருக்கெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன், யாரெல்லாம் தங்களுடைய கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். நம்முடைய கால்களை ஒரு நாளும் அவர் தள்ளாட விட மாட்டார். தொடர்ந்து நம்மை காக்கிற தேவன். அவர் உறங்கவும் மாட்டார், தூங்கவும் மாட்டார். அனுதினமும் நம்முடைய கண்களை அவருக்கு நேராக ஏறெடுப்போம். அவர் தம்முடைய பாதுகாப்பை அளித்து நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். God bless you.